வருகின்றார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பேராசிரியர் கல்யாண சுந்தரம். இந்த கரூரிலே நடைபெற்று இருக்கிற துயரத்திற்கு காரணம் யார் என்பது தலைப்பு. இங்கே யாரும் யாரையும் தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கான தேர்வுகளோ சான்றிதழ் கேட்கிற நிகழ்வோ நடைபெறவில்லை. இவர் தலைவர், இவருக்கு தலைவருக்கான தகுதி இருக்கிறது, இவருக்கு தலைவருக்கான தகுதி இல்லை, இவர் இப்படியெல்லாம் தன்னை மாற்றிக்கொண்டால் தலைவராகலாம் என்கிற உங்களுடைய அறிவுரைகள் எதுவும் இன்றைக்கு பேசுபொருள் அல்ல. இங்கே விஜய் அவர்களுக்கோ அல்லது வேறு யாருக்கோ தலைமை பண்பை குறித்து பாடம் நடத்துகிறவர்கள் யாரை தலைவராக ஏற்றிருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் விஜய் அளவுக்கான தகுதி கொண்டவர்கள் கூட அல்ல என்கிற கருத்து எங்களுக்கும் உண்டு. அதை பேசுகிற மேடை இது அல்ல. அது அவனவன் கருத்து. ஒருவருக்கு ஒரு தலைவனை பிடிக்கும், இன்னொருவருக்கு இன்னொரு தலைவரை பிடிக்காது. ஒருவருக்கு ஒரு ஆளுமை இருக்கும், அவர் கற்பார், கற்றுக்கொண்டு வருவார். இல்லை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் காலம் தூக்கி வீசிவிடும். இப்போ எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்லிவிட்டார், கொடி பறக்கிறது, கொடி பறத்தை பார்த்தவுடன் கூட்டணி தயாராகிறது என்று சொல்லிவிட்டார் என்றெல்லாம் பேசுகிறார்கள். ரொம்ப கவலைப்படுகிறார்கள், எல்லாரும் பேசுகிறார்கள். நான் கேட்கிறேன், அண்ணன் தனியரசு அவர்கள் கூட சொன்னார், நான் கேட்கிறேன், இன்றைக்கு காலையிலே மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி கட்டாயம் கை எங்களை விட்டு போய்விடாது, நம்பிக்கை இருக்கிறது என்றாரே, அதிலே ஒரு கை நடுக்கம் தெரிகிறதே. என்னது எங்கே இருந்து வருகிறது? இங்கே நம்ம இதுல மரியாதைக்குரிய துக்ளக்கினுடைய ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள், அவரிடம் விஜய் தரப்பினர் போய் பேசிவிட்டார்கள், பேச்சுவார்த்தை நடத்திவிட்டார்கள் என்று ஒரு ஊடகம் செய்தி போட்டது. பின்னால் சில பேர் எல்லாம் செய்திகளை கொண்டு வந்தார்கள். அவர் அளவில் பேட்டி கொடுத்தார், நான் சந்திக்கவில்லை, அப்படி ஒரு சந்திப்பு நடைபெறவில்லை என்று சொன்னார். அவர் மறுத்துவிட்டார், அவர் சந்தித்த ஆதாரங்களும் இல்லை, ஆனாலும் செய்தி போட்டார்கள். நான் கேட்கிறேன், சம்பவம் நடந்த அடுத்த நாளே ராகுல் காந்தி பேசினாரே, என்ன பேசினார் என்று இன்றைக்கு வரைக்கும் ஒருவருமே சொல்ல மறுக்கிறீர்களே, இது என்ன ரகசியம்? அண்ணர்கள் எல்லாம் சொல்லுகிற தலைமைக்கே தகுதி இல்லாத நபரோடு உங்களுக்கு என்னையா பேச்சுவார்த்தை? நீங்கள் இண்டி கூட்டணியை சார்ந்தவர்கள், நீங்கள் முதலமைச்சரை கூப்பிட்டு பேச வேண்டியவர்கள், நீங்கள் ஏன் பேசினீர்கள்? அன்றைக்கு ராகுல் காந்தி பேசியதற்கும் இன்றைக்கு கை நடுங்குவதற்கும் இடையே தொடர்பு இருக்கிறதா என்கிற நியாயமான சந்தேகம் எங்களுக்கும் வரும் இல்லையா?